ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டியூப் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட் பார்த்தீங்கன்னா டியூப் பீட்னு சொல்லுவாங்க, சல்லி பீட்னு சொல்லுவாங்க. டியூப் பீட் வந்து பார்க்குறதுக்கு கட்டானா பீட் மாதிரியே இருக்கும். கட்டானா பீட் மேலே வந்து கட்டாக இருக்கும். இந்த பீட் வந்து ஷைனிங்காக இருக்கும். டியூப் பீட் வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. இப்போ வாங்க டியூப் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் ட்ராப் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க சல்லி பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு 3 மெத்தடில் வந்து போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் வந்து டியூப் பீட். இதில் வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு சைஸஸ்லையும் இருக்குது. நான் இந்த சைஸ் பீடில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போது எப்பவும் போல் மிஷின் த்ரெட்டில் எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நீடில் வந்து பீட்ஸ் நீடில் 23, 24 இதில் ஏதாவது ஒரு நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக எப்போதும் நம்ம போடுவோம் இல்லையா ஒரு லைன், அந்த மாதிரி நான் லைனில் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு மெத்தடாக வந்து லைனில் போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏ மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அதாவது இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஜிக்ஸாக்காக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து நீடில் வந்து வெளியே எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ த்ரெட்டு வந்து உங்களுக்கு நாட் அடியில் பிரிஞ்சாலும் மேலே உள்ள தையல் பிரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஆப்போசிட்டில் ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது த்ரெட்டு வந்து நம்ம வெளியே எடுத்தக்கப்புறமா த்ரெட்டை வந்து நீட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு டியூப் பீடை வந்து லோட் பண்ணிக்கோங்க. டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த பீடை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதாவது நான் ஏ போடணுன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே அடுத்த பீடு வந்து லோட் பண்ணிவிட்டு அதை இந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக அடிப்பக்கமாக ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேல் பக்கம் அதே மாதிரி மேலே கீழே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பாதி அளவுக்கு வந்து ஜிக்ஸாக் போட்டு காட்டியிருக்கிறேன். இப்போ அந்த ஜிக்ஸாக்லேயே வந்து டியூப் பீட் கூட வந்து நான் சுகர் பீட் வந்து சேர்த்து காட்டுறேன். சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லையா, அதனால இந்த டியூப் பீட் கூட வந்து நீங்கள் வந்து சாரீ கலருக்கு மேட்சாக கூட சுகர் பீட்ஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ டியூப் பீடு ஒன்று லோட் பண்ணிக்கிட்டு சுகர் பீடு ஒன்று லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்செல்லாம் வந்து ப்ளவுஸில் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்ட உடனே இடையில உங்களுக்கு கேப் இருக்குல்ல, அந்த இடையில உள்ள கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச்சுன்னு ஒன்று இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம், சிங்கிள் பீட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடுவாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் த்ரெட்லேயும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டியூப் பீடையும் சுகர் பீடையும் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிட்டு அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு டியூப் பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்காக தான். த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கிராஸில் ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு லாக்கு, டியூப் பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஸ்டிச்சு வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் மாடல், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை ஸ்டிச். நான் 3 மெத்தடில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.